அல்லேலூயா. சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். என் தகப்பன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, இன்றைய வாக்கு தத்துவம் நம்ம எதுக்காக காத்திருந்தா கர்த்தருடைய அதிசயத்தையும் நிரம்பி வழிகிற ஆசுவத்தை பார்க்க முடியும்னா, வியாபாரமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது ஊழியங்களாக இருக்கட்டும், கர்த்தருடைய கிரிகளுக்காக நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நிரம்பி வழியே என் தேவனாகி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். நான் முகவுரையாக இந்த வசனத்தை வாசித்து பிற்பாடு இந்த சங்கீதத்தை எப்போ பாடினாங்க, இந்த சங்கீதத்தை எப்படி பாடுறாங்கன்னு என்று சொல்லியும் நம்ம பார்த்து அதுக்கு பிற்பாடு 3 ஆழங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனமாக கேளுங்க. பாருங்க, 23ஆம் வசனம், 107ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில், கப்பல் ஏறி யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்கள் தொழில் செய்கிறவர்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களும் காண்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்க தங்கள் சுய தேசத்தில் போதுமான வருமானம் இல்லாதனால கப்பல் ஏறி யாத்திரை பண்ணி தொழில் செய்யும்படியாக புறப்பட்டு போகிறாங்க. அந்த தொழிலில் எதை பார்க்குறாங்கன்னா ஆழங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆழங்களில் அவருடைய அதிசயத்தை கண்டாங்கன்னு இருக்குது. ஆழங்கள் என்று சொன்னால் அவங்க செய்கிற தொழில் வியாபாரத்தில் போராட்டம் பிரச்சனையாகவே காணப்பட்டது. அவங்களுக்கு ஆபத்துன்னு வரும்போது, இதுதான் 6ஆம் வசனம் 23ஆம் வசனம், 6ஆம் வசனம் 13ஆம் வசனம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னா, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணாராம், இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தாரு, அவங்க இக்கட்டுகளுக்கு விடுவித்தாரு அப்படின்லாம் இந்த 4 வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். போகிறாங்க, எப்படியாச்சும் தொழில் பண்ணி முன்னேறலான்னு போன உடனே அவங்க எதை பார்க்குறாங்க, போராட்டம் ஆழங்களை பார்த்த உடனே, ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே கர்த்தர் கிரியை செய்தார். அந்த போராட்டத்தை அவங்களுக்கு எப்படி அமைய பண்ணினார்னா, தேவனுடைய அதிசயத்தை காணும்படி செய்தார். ஆமென். அதனால் தேவ பிள்ளைகளை, என்ன போராட்டம் பிரச்சனைகள் இருந்தாலும், ஆழங்களில் நம்ம காணப்பட்டாலும், எதுக்காக காத்திருக்கணும்னா, என் ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யுங்க. என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க கிரியை செய்கள் என்று ஆண்டுடைய கிரியைகளுக்காக காத்திருப்பீர்களா, போராட்டமும் சரி அதனுடைய முடிவும் சரி கர்த்தர் அதிசயமாக முடிய பண்ணுவார். ஆமென். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க எதுக்காக காத்திருக்கணும், அவருடைய கிரியைகளுக்காக நம்ம காத்திருக்கணும். சரி, இந்த 107ஆம் சங்கீதம் எப்போ பாடப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் பாருங்க, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகள் இருந்து அவர்களை விடுவித்தார். 13ஆம் வசனம் பாருங்க, 13ஆம் வசனம், தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இடுக்கண்கள் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்னு இருக்கும். 19ஆம் வசனம் பாருங்க, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார்னு இருக்கும். 20ஆம் வசனம் பாருங்க, 20ஆம் வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை தப்புவிக்கிறார் இருக்குதுங்களா. அல்லேலூயா. சரி, தேவ பிள்ளைகளே, 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 28, அப்போது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த சங்கீதத்தை எப்போ பாடுறாங்கன்னா, பஸ்கா பண்டிகை நாட்களில் இந்த சங்கீதம் பாடப்படுது. அதுவும் எப்படி பாடுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்த போராட்டம் பிரச்சனைகளுக்கு எல்லாம் கர்த்தர் அல்ல, நாங்களே காரணம் என்று சொல்லி தான் ஒரு 4-5 விதமான காரியங்களே உங்களுக்குள்ள போராட்டம் வருது. அந்த போராட்டங்களுக்கு யார் காரணம்ன்றாங்கன்னா, நாங்கள் தான் காரணம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை என்ன பண்ண பாடுறாங்க. கவனிக்கலாம். முதலாவது எப்போ பாடினாங்கன்னு சொன்னேன், பஸ்கா பண்டிகை நாட்கள் என்ன பண்ண பாடுறாங்க. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு வராங்க. தங்கள் தாபரிக்கும் ஊரை போய் சேருவதற்காக புறப்பட்டு வராங்க. ஊரை காணாம அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறாங்க. தேவ பிள்ளைகளே, எல்லாரும் போர்டை பாருங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
எகிப்துல 400 வருஷம் இருந்தாங்க. இது வந்து மத்திய தரைக்கடல். நான் மத்திய தரைக்கடல் மட்டும் போறேன். இது எகிப்து. இதுதான் இஸ்ரவேல் கானான் தேசம். கானான் தேசம் வந்து நீளமா அகலம் கம்மியா இருக்கும், நீளமா இருக்கும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் எங்க போனார்னு இருக்குது, பஞ்சத்தினால எகிப்துக்கு போனார்னு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க வரும்போது செங்கடலை கடந்து வந்தாங்க. அவர் செங்கடலையை கடந்து போனார் இல்ல, ஆபிரகாம் போன ரூட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வர்றாரு கானானுக்கு, இப்படி வந்து இந்த வழியா போறாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்துல இருந்து கொண்டு போவதற்காக கால்நடையா புறப்பட்டு போனோம்னா 11 நாட்களுக்குள்ள போயிடலாம். ஆனா இவங்களை கர்த்தர் 40 நாள் எடுத்தார். காரணம் என்னன்னா, சிவந்த சமுத்திரம் வழியாக கர்த்தர் இவங்களை கடக்க பண்றாரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் பார்வோன் இவங்களை பின்தொடருவான். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து கடக்க பண்ணி இவங்க சிவந்த சமுத்திரத்துல சவக்குழி ஆக்க வேண்டும் என்று சொல்லி யார எகிப்துடைய சேனைகளை சவக்குழி ஆக்கும்படி கத்தனை பண்ணா இவங்களை 40 நாள் சுற்றி போகும்படியான செய்யறாங்க. ரூட்டை எப்படி எடுக்கிறாரு? செங்கடல் வழியாக கத்தனை பண்ண எடுக்கிறார். செங்கடல் வழியா நல்லா வந்துகின்னு இருந்த இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, கத்தரை முறுமுறுக்குமோ ஆண்டவரை மறுதளிக்குமோ தேவனை பரீட்சை பார்க்க ஆரம்பித்த உடனே அவங்க தாபரிக்கும் ஊரை போய் சேருவதற்கு 40 நாளை கர்த்தர் 40 வருஷம் ஆக்கிட்டாரு. ஒரு தலைமுறையே வனாந்தரத்தில் அழிஞ்சு போகுது. இப்பதான் அவங்க தாபரிக்கும் ஊரை தெரியாம எங்க போவோம் தெரியாம ஆபத்துல 6ஆம் வசனம் பாருங்க, தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி என்ன பண்ணலாம், விடுவித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கலாம். அவங்க அந்த தாபரிக்கும் ஊரை தெரியாம அவங்க அங்கலாய்க்கும் போது, எங்க கானானுக்கு வர தெரியாம அங்கலாய்க்கும் போது 7ஆம் வசனத்துல தாபரிக்கும் ஊரை போய் சேர அவர்களை கர்த்தர் செவ்வையான வழியில நடத்தினார். அப்போ தாபரிக்கும் ஊருக்கு வந்து சேருவதற்கு யாரு காரணம் சொல்றாங்களா? அவங்க தான் காரணம். காரணம் என்ன இருந்தது அவங்களுக்குள்ள? முரட்டாட்டம், கீழ்ப்படியில தேவனை பரீட்சை பார்க்கிற காரியங்கள் இருந்ததுனால தாபரிக்கும் ஊரை வந்து சேருவதற்கு அவங்க கால அவகாசம் எடுத்தோடனே ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. தாபரிக்கும் ஊரை போய் சேர கர்த்தர் அவர்களை செவ்வையான வழியில நடத்தினார். ஆமென். சரி, 2வது தேவ பிள்ளைகளை இப்போ எகிப்துல இருந்து கானானுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. கானானுக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு இவங்க இன்னொரு பாவம் இவங்களுக்குள்ள காணப்படும். இன்னொரு காரியம், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள, கர்த்தர் சொன்ன உபதேசத்துக்கு கீழ்ப்படியில, ஞாயிற்றுக்கிழமை அந்நாட்கள் ஓய்வு நாள் ஆராதனை, சனிக்கிழமை ஆராதனைக்கு வந்துடணும். 7வது வருஷம் நிலம் ஓய்ந்து இருக்கணும். இவங்க ஓய்வு நாள் வருஷத்தையும் கடைபிடிக்கல. ஓய்வு நாள் ஆராதனை அசட்டை பண்ணி இவங்க இருந்தது நிமித்தமா கர்த்தர் இவங்களை எங்க ஒப்பு கொடுக்கிறார்னா, பாபிலோன் சிறையிருப்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளை எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் அசட்டை பண்ணவே கூடாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 29 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு நாள் ஆலயத்தை விட்டு நான் நின்னதே கிடையாது. ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் இல்லை, எந்த ஆராதனையும் விடவே மாட்டேன். நேற்று கூட சூழ்நிலை இங்கே இல்லாத பட்சத்தில் அங்கே வந்தனா இல்லையாம்மா வீடு சந்திக்க போயிட்டு சின்ன கடைக்காரில் போய்ட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கல்பட்டில் போயிட்டு நைனாவை பார்த்தேன், இல்லை சாத்திட்டு அங்கே இருக்கிற ஒரு 2 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு சூனாம்பேட்டில் போய் சர்ச்சில் போய் நேரம் ஜெபம் பண்ண போய்ப்பாடாங்க. ஒரு சமாதானமே இருக்குது. எதுக்காக சொல்ல வரனா, தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். இவங்களை தாபரிக்கும் ஊராகிய கானானில் கொண்டு வந்து சேர்த்து பலி செலுத்துங்க, ஆராதனை செய்யுங்க, ஓய்வு நாள் பிரமாணத்தை கை கொள்ளுங்க, ஓய்வு நாள் வருஷத்தை அனுசரிங்கன்னு சொன்னா ஓய்வு நாள் இவங்க அசட்டை பண்ண நிமித்தமா கர்த்தர் எங்க அனுப்புறாரு? பாபிலோன்ல உங்களுக்கு 7 வருஷம் 6 வருஷம் விவசாயம் பண்ண சொல்றாரு. 7வது வருஷம் ஓய்வு வருஷம் கொடுக்குறாரு. ஏன்னு சொன்னா அந்த நிலம் வளமாகணும். அதில் சும்மா விவசாயம் பண்ணிருந்தா நிலத்தினுடைய வளம் கெட்டு போயிடும், ஆரோக்கியமாக இருக்காது நிலம். அதனால 1 வருஷம் அதை என்ன பண்ணணும், அப்படியே விட்டுடணும். 6வது வருஷம் அறுவடை செஞ்சுட்டு விட்டு வந்த அரியை கூட திரும்ப போய் எடுக்காது. ஏன்னா ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும்
காட்டு விலங்குகளுக்கும் அதில் விளையிறது என்னவா இருக்கணும், ஆகாரமாக இருக்கணும்ட்டார். ஆடு மாடு அந்த இடத்துல மேய்ஞ்சி சாணம் உச்சா போச்சுன்னா அந்த இடம் என்னவாயிடும், ஆரோக்கியமாயிடும். அதனால் ஓய்வு வருஷம்னு சொல்கிறாரு. 6வது வருஷத்தில் ரெட்டிப்பான அறுவடையை கொடுக்குறாரு. இவங்க அங்கலாப்பு 6வது வருஷம் ரெட்டிப்பான அறுவடை கட்சி 7வது வருஷமும் பண்ணலான்னு சொன்னோன்னே இவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனது நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்ண, பாபிலோன் சிறையிருப்பில் ஒப்பு கூட 70 வருஷம் தேசம் எப்படி இருக்குது, அமைதலாக இருக்குது. எருசலேமில் யாருமே இல்லை. இப்போது இந்த ஆபத்து, இந்த சிறையிருப்பில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே பாருங்கள் 13 பாருங்கள், 13ஆம் வசனத்திலிருந்து, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த காலத்திலும் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலும் முறித்தார் என்று கவனிக்கலாம். வெங்கல கதவுகளை இரும்பு தாழ்பாலும் முறித்தார்னா பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் இவங்களை வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று வேத வசனம் இருக்குது. அப்போ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள சிறையிருப்பில் ஒப்பு கொடுத்த உடனே சிறையிருப்புக்கு போனதுக்கான கர்த்தர் அல்ல, நாங்களே காரணம். ஏன் ஓய்வு நாள் பிரமாணத்தை கை கொள்ளலைன்னு சொல்லி இவங்களிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவித்தார். 3வதாக தேவ பிள்ளைகளை பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து கொண்டு வந்தாலும் இவங்க என்ன பண்ண, பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்களுக்குள்ள கர்த்தர் எதை அனுப்புறாருன்னா, நோய் என்ன பண்ண அனுப்புறாரு. வாசிக்கலாமா? 17ஆம் வசனத்திலேருந்து பாருங்க. 17ஆம் வசனத்திலேருந்து, நிர்முட தங்கள் பாதக மார்க்கத்தினாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தை ஆரோசித்தது. கவனிக்கலாம். நோய் கொண்டு அக்கிரமத்தினாலும் நோய் கொண்டு ஒடுங்கினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்குது. ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு. இவங்க பரிசுத்தமா இல்லை, உண்மையா இல்லை, பாவம் செஞ்சது நிமித்தமா கர்த்தர் இவங்களுக்குள்ள என்னத்தை அனுப்பிட்டாரு, நோய் அனுப்பணும்னு பாருங்க. 19ஆம் வசனத்துல, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, அவங்க இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி கர்த்தர் ரட்சித்தார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை தப்பி வைக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கலாம். அவங்க பாவம் செய்த நிமித்தமா, அக்கிரம் செய்தது நிமித்தமா அவங்களுக்குள்ள கர்த்தர் எதை அனுப்பிட்டாரு, நோய் அனுப்பிட்டார். அந்த நோய் நிமித்தமாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் எதை அனுப்பி குணமாக்குறாராம், வசனத்தை அனுப்பி கர்த்தனவனா அவங்கள குணமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளை, ஒரு முறை ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன். அந்த அம்மாவுக்கு 600-500 சுகர் இருக்குது பிறகு நமக்கு தெரியாது. அவங்க போய் செக் பண்ணி வந்தாங்க. செக் பண்ணி வந்து சோர்வாக ஒரு மூலையாக உட்காந்து இருக்கிறாங்க. ஆவியானவர் சபையில் பேசினே இருக்கும்போது, சுகர் நிமித்தமாக மரண பயத்தில் இருக்கிற உனக்கு இன்னோடு கர்த்தர் சுகரை எடுத்துட்டாருன்னு சொல்லி ஆவியானவர் என் மூலமாக பேசினார். கர்த்தர் பார்த்துங்கிறாருங்க. அதை அவங்க விசுவாசித்து போயிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. இன்னார் வரைக்கும் அந்த சுகர் நார்மலாக இருக்கும்படி செய்தார். ஆண்டவர் எதை அனுப்பி சுகமாக்குறாராம், வசனங்களை அனுப்பி என்ன பண்ணா ஆண்டவர் குணமாக்குறாங்க. சரி, வசனத்தை அனுப்பி குணமாக்கிட்டாங்க, ஆரோக்கியமாயிட்டாங்க. சொந்த தேசத்தில் போதுமான வருமானம் இல்லாத பட்சத்தில் இப்போ எங்கே புறப்பட்டு போகிறாங்கன்னா, எல்லாரும் கவனிங்க, அந்நிய தேசங்களுக்கு புறப்பட்டு போகிறாங்க. இது 23 4வது காரியம் பாருங்க. 23 பாருங்க. 23 கப்பல் ஏறி யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்கள் தொழில் செய்கிறவர்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரிகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களும் காண்கிறார்கள். இவங்க கப்பல் யாத்திரை பண்ணி போதுமான வருமானம் இல்லாதனால எதனா வியாபாரம் பண்ணி போயிடுச்சுக்கலாம்னு சொல்லி அந்நிய தேசங்களுக்கு வியாபாரத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கேயா போகிற இடத்துல ஆழம், போராட்டம், பிரச்சனை, எப்படின்னா இவங்களை லாஸ் பண்ணணும்னு சொல்லி இயற்கையும் ஒத்து வரல. பிற்பாடு அங்கே இருக்கிற மனுஷனை இவங்களை ஒடுக்கிறது நிமித்தமாக இவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டது மாத்திரம் இல்லாமல் கர்த்தருடைய கிரைகளுக்காக நம்மனை காத்திருந்தாங்க. ஆமே. அந்த ஆழங்கள் என்பது போராட்டம்னு அர்த்தம். ஆழத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால கர்த்தர் தமது கிரிகளை நடப்பித்தாரு. இவங்க போதுமான வருமானத்தை கர்த்தர் நம்ம கொடுத்தார். அதிசயத்தை காணும்படி கர்த்தர் செய்தார். தேவ பிள்ளைகளை,
நம்முடைய வாழ்க்கையிலையா இருக்கட்டும், ஊழியத்திலாக இருக்கட்டும், பிள்ளைகள் மத்தியிலையா இருக்கட்டும், மனைவி மத்தியிலையா இருக்கட்டும், ஆண்டுடைய கிரிகளுக்காக நீங்கள் காத்து இருக்கணும். நம்ம வாயை திறக்கக்கூடாது, நம்ம அவசரப்படக்கூடாது. எத்தனையோ பேர் அவசரப்பட்டு அங்கே சச்சாண்டி கூட பிரச்சனை வந்தது. எல்லாரும் எனக்கு கோபம்தான், ஆனால் அவசரப்பட்டன்னு வச்சுங்க தரிசனம் போயிடும். அவசரப்பட்டோம்னா ஊழியம் போயிடும், வாழ்க்கை போயிடும். கவனிங்க, அதனால் பொறுமையாக இருந்தோம். கர்த்தர் கிரிகளை நடப்பிக்கிறாரு, அதிசயத்தை காணும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஐந்தாவதாக கவனிக்கலாம். ஐந்தாவது ஒரு காரியத்தை சொல்லி ஆழங்கள் என்ற காரியத்தில் நம்ம போகலாம். ஐந்தாவது காரியம் கவனிங்க, பஞ்சம். இவங்க ஆண்டவர் கொண்டு வந்தாலும் கூட, போதுமான வருமானத்தை கொடுத்து கொண்டு வந்தாலும் கூட, இவங்க அடுத்து அதாவது சொல்லுகிற காரியம் என்னன்னா, கர்த்தர் இவங்களுக்கு என்ன பண்ண பஞ்சத்தை அனுப்பிட்டார். கஷ்டப்படுறாங்க. கவனிங்க, 33ஆம் வசனத்திலேருந்து பாருங்க. 33ஆம் வசனத்திலிருந்து, அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசம் ஓர் நிலமாய் மாற்றினார். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கானான் தேசத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன தேசமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், செழிப்பான தேசம். அந்த தேசத்தில் என்ன வருதுன்னா பஞ்சம் வருது. ஏன்னா அங்கே இருக்கிற குடிகளின் பொல்லாப்பு நிமித்தம் கர்த்தர் எதை அனுப்பினான்னா பஞ்சத்தை அனுப்பினார். ஆமென். தேவ பிள்ளைகளை, வேதத்தில் 13 பஞ்சங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எப்பிராத்தா, பெத்லகம்லாம் இது எல்லாம் ஒரே ஊர் தான். பெத்லகேம் என்பது புது பேர், எப்பிராத்தா என்பது பழைய பேர். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். 13 பஞ்சம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 11 பஞ்சம் எங்கே வந்தனா பெத்லகேம் அப்பத்தின் வீட்டில் தான் வருது. நீங்கள் சரித்திர குறிப்பும் இருக்குது, பைபிளையும் வசனங்கள் இருக்குது. அதிகமாக விளைச்சல் பெரிய பெரிய யூத பணக்காரங்க வச்சிருந்த, அதாவது 20 ஏக்கர் 30 ஏக்கர் 40 ஏக்கர் 100 ஏக்கர்னு எங்கே வச்சுருந்தாங்கன்னா எப்பிராத்தால தான் வச்சுருந்தாங்க. அப்புறமா இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடம் தெக்கோவா என்ற ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஆமோஸ் ஆடுகளை மேய்ச்சின்னு, தெக்கோவா இடத்துல ஆடுகளை மேய்ச்சின்னு அத்திப்பழம் கீழே வந்தோன்னு அதை பொறுக்கி சாப்பிட்டு இருந்தான்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த 2 இடத்துலையும் 25 ஏக்கர் 50 ஏக்கர்னு வச்சு எது விவசாயம் பண்ணாங்கன்னா கோதுமை என்ன பண்ணால் அறுவடை செய்வாங்க. கோதுமை விளைச்சல் இருக்கும். அதனால தான் கோதுமையில் எது செய்வாங்கன்னா அப்பம் செய்வாங்க. நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா எப்போதும் அரிசி சாப்பாடு இருக்குது, சாதம் இருக்கிறது போல் இஸ்ரேல் தேசத்தில் எல்லார் வீட்லையும் அப்பங்கள் என்ன பண்ணால் இருக்கும். ஏன்னா அங்கே என்ன விளையுது அதிகமாக கோதுமை விளையிறதுனால இது அப்படியே இருக்கும். அது போல் என்ன பண்ணால் அங்கே அப்பங்கள் இருக்கும். இப்போது தேவ பிள்ளைகளை, அந்த இடத்துல அதாவது 11 பஞ்சம் வருது. இப்போ அந்த இடத்துல பஞ்சம் வந்ததுன்னு காரணம் என்னன்னா, அந்த பொல்லாப்பு, அந்த தேசத்தின் குடிகளின் பொல்லாப்பு நிமித்தம் நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதை கர்த்தர் எதுவாக்கி போயிட்டாராம், ஓர் நிலமாக ஆக்கி போட்டார்னு. ஓர் நிலம்னா பஞ்சம் வந்துருச்சு, ஒரு விளைச்சலம் இல்லை. தேவ பிள்ளைகளை, ஒரு நாளில் நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சூனாம்பேட்டில் 7 மாதம் இருந்தேன். அங்கே தெருக்கு தெரு கிணறு. ஒவ்வொரு கிணறுலையும் தண்ணி எடுத்து குடித்தா மழை தண்ணி மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு எல்லாம் கிணறும் கெட்டு போனதுக்கு காரணம் என்னென்னா, பக்கத்துலேயே அடுப்பு கட்டி சாரா காய்ச்சி ஊரில் ஊற்றி 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 எல்லாம் அதில் இறங்கி தண்ணியெல்லாம் கெட்டு போச்சு. அந்த குடிகளின் பொல்லாப்பு நிமித்தம் அந்த தேசத்தை கர்த்தர் என்ன வாக்கிட்டார், ஊர் நிலம் ஆக்கிட்டார். அப்போது அந்த கானான் தேசத்தில் என்ன வந்துச்சுன்னா, பஞ்சம் வந்த உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்க. கர்த்தர் திரும்பவும் வயல் நிலங்களை கொடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கிறார். இது 35லேருந்து 40 வரைக்கும் வாசித்து பார்த்தோன்னா சொல்லப்பட்டிருக்குது. இதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற புறஜாதி தேசங்களும் இவங்க மேலே போராமல் கொள்ளுகிற அளவுக்கு, வாய் மேலே கையை வைக்கிற அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நம்மனா ஆசீர்வதித்தார். ஆமென். கவனிங்க,
கவனிங்க, 43ஆம் வசனத்தை பாருங்கள். 43ஆம் வசனம், 43ஆம் வசனம், 43ஆம் வசனம். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவான். ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அம்மா, ஞானம் உள்ளவன் தான் கர்த்தருடைய கிருபையை உணர்வான். அது ஞானம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டுன்னா சிலர் தாங்களே செஞ்சுட்டு கர்த்தர் மேலே குறை பேசுவாங்க. ஞானம் உள்ளவன் கர்த்தருக்கு பயப்படணுங்கிறது என்ன வரும்? ஞானம் வரும். ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவான்னா, இந்த பிரச்சனை எதுக்காக, இந்த பலவீனம் எதற்காக, இந்த போராட்டம் எதற்காக, என்னுடைய பாவம் தான் அப்படின்னு சொல்லி தன்னை என்ன பண்ணுவான்னா உணர்ந்து கொள்ளுவான் என்று இந்த இடத்துல என்ன பண்ண பார்ப்போம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் கர்த்தர் அல்ல, நாங்கள் தான் காரணம் சொல்லி இந்த சங்கீதத்தை பாடி நம்ம முடிக்கிறாங்க. அதுதான் பாருங்க, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவான். ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருடைய கிருபையில் என்ன பண்ணுவாங்க? உணர்ந்து கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 5 காரியங்களிலும் ஒன்று, தாபரிக்கும் ஊரை வந்து சேர்வதற்கு வழி தெரியாமல் அலைந்து தெரியும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்றாங்க. அவங்கள செவையான பாதையில் நடத்தி தாபரிக்கும் ஊரை கொண்டு வந்து என்ன பண்ணாரு? சேர்த்தார். 2வது, அவங்க கானானுக்கு வந்தாலும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள ஓய்வு நாள் அசட்டை பண்ண நிமித்தமாக சிறையிருப்பில் கொண்டு போய் பாபிலோனில் விட்டார். அங்கே ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவனே ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து இவங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். கொண்டு வந்தாலும் கூட இவங்க பாவம் அக்கிரமம் செய்ததுனால கர்த்தர் எதை அனுப்புனாராம்? நோய் வாழ அனுப்பின உடனே, ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோடனே கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி இவங்களை என்ன பண்ணார்? குணமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு குணமாக்க ஆரோக்கியமானவனே தொழில்துறை செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம் சொல்லி கப்பல் யாத்திரை பண்ணி அந்நிய தேசங்களுக்கு புறப்பட்டு போனோடனே அவங்க போய் இவங்க எதை பார்க்குறாங்கன்னா ஆழங்கள். ஆழம் என்று சொன்னாங்க. போராட்டம் பிரச்சனையில் காணப்பட்ட உடனே கர்த்தருடைய கிரிகளுக்காக காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் நோக்கி பார்க்குறாங்க. கர்த்தர் கிரிகளை நடப்பித்தாரு. என்னத்தை பார்த்தாங்கன்னா, தேவ பிள்ளைகளை தேவனுடைய அதிசயத்தை காணும்படி செய்கிறார். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், எதுக்குமே அவசரப்படவே படாது. கர்த்தர் கிரியை செய்யாத வரைக்கும் மாம்ச பலம், மாம்ச முயற்சி, அற்ப பிரயோஜனம்னு இருக்குது. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் கிரியை நடப்பித்தார்னா எல்லாமே அதிசயமாக இருக்கும். அல்லேலூயா. நம்புறீங்களா? அல்லேலூயா. சரி, 5வதாக தேவ பிள்ளைகளை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 5வதாக இவங்க செய்த ஒரு காரியம் என்னென்னா, இவங்க திரும்ப இவங்களுக்குள்ள பாவம் வந்ததுனால ஆண்டவர் எதை அனுப்பிட்டாரு? பஞ்சம். பஞ்சத்தை அனுப்பினோடனே ஏன் அந்த குடிகளின் பொல்லாப்பு நிமித்தம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசத்தை கர்த்தர் ஓர் நிலமாக மாற்றி போட்டார். இப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோடனே பயிர் நிலங்களாக கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அதுக்கு பிற்பாடு முடிக்கும்போது சொல்கிறாங்க, ஞானம் உள்ளவன் தேவனுடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வான். அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு நாங்கள் தான் காரணம், கர்த்தர் அல்லன்னு சொல்லி ஆண்டவரை துதித்து தேவன் என்னவன மகிமைப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. சரி, ஆழங்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலாம். முதலாவது காரியம் ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்கள் என்றார். படகும் நிரம்புது, போட்டும் 2 போட்டும் நிரம்புது. பக்கத்தில் இருக்கிற அவங்க கூட்டாளிகளை என்ன பண்ணுறாங்க? அழைக்கிறாங்க. வலையும் கிழந்து போகத்தக்கதான கர்த்தர் மீன்களை தருகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளை எல்லாரும் கவனிங்க. இப்போ சீஷருங்க இருக்கிறாங்க. சீஷருங்க இரவில் தான் மீன் பிடிக்க போவாங்க. ஏன் இரவில் மீன் பிடிக்க போவாங்கன்னா, வெயிலில் மீன் பிடிக்க மாட்டாங்க. வெயிலில் மீன் எல்லாம் ஆழத்துக்கு போயிடும். வெயிலில் வந்து இருக்குமா மேலே மீன் இருக்காது. அதனால் இரவில் போனால் நில வெளிச்சத்தில் எல்லா மீன்கள்லாம் மேலே வந்தோடனே அவங்க வலையை வீசும்போது லகுவாக மீன் என்ன பண்ண அகப்படும். இதில் பேதுரு குறித்து சொல்லவே தேவையில்லை. 8 வயசில் சமுத்திரத்தில் குதித்தவன், 16 வயசில் வலையை பின்ன கற்றுக்கினாரு, 22 வயசில் திறமையான மீனவன். எந்த சைடு போனால் என்ன ரகமான மீன் கிடைக்குன்னு சொல்லி பேதுருக்கு நல்லாவே தெரியும். புறப்பட்டு போனார். இரவு முழுவதும் பிடிக்கிறார். மீன் ஒன்றும் அகப்படலை. கரைக்கு வர்றாரு. ஆண்டவர் போட்டை கேட்குறாரு. போட்டு மேலே நின்று அந்த கலிலியா கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணிவிட்டு
ஆழத்துக்கு கொண்டு போப்பா போட் அப்படின்றார். ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுன்றார். அதுக்கு பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவர் கார்பன்ரு, தச்ச வேலை செய்கிறார். அவர் யார்? பேதுரு மீனவர். ஆனால் அவரு சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போகிறேன்னா. புறப்பட்டு போனாங்க, வலையை போட்டாங்க, வலையும் கீழுது, 2 போட்டை நிரம்புது. அவங்க கூட்டாளிகளும் பக்கத்தில் இருக்கிற போட்டுக்காரங்களும் உதவிக்கு அழைக்க முடியாது கர்த்தர் செய்தாங்க. தேவ பிள்ளைகளே, கவனிக்கலாம். ஆழங்களில் கர்த்தர் போக சொல்கிறாங்க. நம்ம அம்மா இங்கே கவனிங்க, கரையில் நின்று மீன் பிடிக்கிறனுக்கும் போட்டில் ஆழத்தில் போய் மீன் பிடிக்கணும் யார் கூட சீக்கிரத்தில் நிரம்பும்? ஆழத்தில் போகிறவர்கள் தான். அதே போல் ஆழம் என்கின்ற கர்த்தருக்குள்ளே நம்ம வரணும். கரையிலேயே நின்று கூட, நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வருவேன், ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணுவேன், ஒரு அதிகாரம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கரையிலே நிற்கக்கூடாதுங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதோடு ஒரு சிலர் நின்றுவாங்க. அதுக்கப்புறம் தேவனை அறிகிற அறிவில் வளர மாட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே உங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் பேச உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தேவனுக்குள்ளே வர நீங்கள் திரும்பி பார்க்குற இடமெல்லாம் நிரம்பி வழிபடி கர்த்தர் செஞ்சிருக்கீங்க. அல்லேலூயா. அதனால தாங்க சொல்கிறேன், யாருக்கும் நான் இடையூறாக இருக்கக்கூடாது, எல்லாரையும் கூப்பிடுவேன். நீங்கள் ஆழத்துக்கு வராத வரைக்கும் ஆசீர்வாதத்தை காண முடியாதுங்க. சிலர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஆழங்களை தேடுறாங்க, ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே நின்றுடுறாங்க. தேவ பிள்ளைகள் அப்படி கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கவே கூடாது. ஆமாங்க, அப்படி இருக்கவே கூடாது. உபவாசிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, கவனிங்க, ஆழங்களை விரும்புகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆழத்துக்கு வரீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ஆழத்தில் வரீங்களோ ஆண்டவரை பரிசோதித்து பாருங்க, நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் நிரம்பி காணப்படுங்க. ஆமாங்க, காலையில் 3 மணிக்கு எழுந்துக்கிறியா, 2 மணிக்கு எழுந்துக்க, 2 மணிக்கு எழுந்துக்கிறியா, 1 மணிக்கு எழுந்துக்க. அதுபோல் ஆழங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க வரணும். ஜெப நேரத்தை அதிகப்படுத்தணும், ஆராதனை நேரத்தை அதிகப்படுத்தணும், ஊழியங்களை அதிகப்படுத்தணும், அர்ப்பணிப்பை அதிகப்படுத்தணும். எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வருவீர்களானா தேவ பிள்ளையை நீ திரும்பி பார்க்குற இடமெல்லாம் நிரம்பி இருக்கும்படி கர்த்தர் செஞ்சுடுவாங்க. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க பேரு, ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் என்ன பண்ணோம்? பிரயாசப்பட்டோம், ஆனாலும் ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆழத்துக்கு கூப்பிடுறாரு. நீங்கள் ஆழத்துக்கு வருவீர்களானா நீங்கள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் பார்த்து நிற்கிறாருங்க. நான் வளர்ந்த சபையில் எங்கள் ஊழியக்காரன் அருமையாக வளர்த்தேன். அதுக்கு பிற்பாடு வந்த விசுவாசிகள் நிமித்தமாக அவங்க சொந்த பந்தெல்லாம் உள்ளே வந்ததுனால எங்களை ஒதுக்கி வச்சாங்க. அவங்கள மேற்கொள்வதற்கு நம்மக்கிட்ட பணமும் கிடையாது, பலனும் கிடையாது, படிப்பும் கிடையாது. எல்லாம் WMA டிகிரி தான். நம்மளாம் மேல் கிளாஸ்க்கே நம்ம போகாத. ஒரே வழி கர்த்தரை விட்டால் வழி இல்லைன்னு சொல்லிட்டு என் ஜெப நேரத்தை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எந்த சபையிலேருந்து நான் வெளியே வந்தேன் அதே சபையில் ஆண்டு விழாவெல்லாம் பேச முடியாது, கர்த்தரை என்னை கூப்பிட்டு போனாங்க. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் ஆழத்துக்கு வரீங்களோ கர்த்தர் உங்களை நிரம்பி வயிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இல்லையா? பேருக்கு சபைக்கு அட்டண்டன்ஸ் போடக்கூடாதுங்க, பேருக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆழங்களுக்கு வரும்போது தான் நீங்கள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஆமென். சரி, இரண்டாவது காரியம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்ந்து போகிறது நலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் சமுத்திரத்தின் ஆழத்தில் கர்த்தரை அமிழ்ந்து போடுகிறார்னா மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18:6. கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 18:6. தேவனை விசுவாசிக்கிற சிறியவர்கள் ஒருவனுக்கு யார் இடையூறாக இருக்கிறாங்களோ, தேவனை உலக மனுஷனுக்கு சொல்ல, தேவனை விசுவாசிக்கிற உங்கள் மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண்டவர் பார்த்துன்னுக்கிறாருங்க. என் பிள்ளைங்க இருக்க சினிமாவை எனக்கு இந்த உண்மையை சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன், யூடியூப்பில் கூட போகுது, நான் உண்மையை சொல்கிறேன். இந்த எம்.ஆர். ராதா சீனுன்னா ஒரு 2 சீன் தான் நான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆள் பேசுறதுலாம், அவர் பேசுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்க்கலான்ட்டு நான் வைப்பேன். ஆனால் மனசு குத்தம் டக்குன்னு மாட்டிட்டு ஒன்று நியூஸ் பார்ப்பேன், அப்படின்னா நான் ஸ்போர்ட்ஸு பார்ப்பேன். இவ்வளோ தான்.
இப்படி பார்ப்போம் பண்ண பாருங்க. பசங்க நான் பார்த்துட்டேன்னு வச்சு, நான் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு இடையூறு ஆகிடும். தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த விதத்தில் நம்ம என்னவா இருக்கக்கூடாது, இடையூறாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்கிறாங்க. என் பிள்ளைங்க ஏந்துக்கும் போது என் கையில் பைபிள் இருக்கிறத பார்ப்பாங்க. என் பொண்ணு காலேஜ் போயிட்டு வரும், நான் பைபிள் வச்சுன்னு குறிப்பு எடுத்துக்கினே இருப்பேன். ஒரு நாள் ரொம்ப களைப்பாக இருக்குன்னு படுத்துட்டேன். கேட்சியப்பா நான் வரும்போது பைபிளும் கையமாக இருப்பேன், ஏன்பா தூங்குறேன்னுச்சு. கவனிங்க, நம்ம எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கும் தேவனை விசுவாசிக்கிற மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு இடையூறாக இருப்போம்னா நம்ம கழுத்தில் கர்த்தர் எதை கட்டிடுறாராம், இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போடுறாராம். காலில் கட்டல, கையில் கட்டல, இயந்திர கல்லை எங்கே கட்டாரு, கழுத்தில் கட்டினா மூலமொழியில் சொல்லப்படுது, அவன் நரகத்துக்கு தன்னை தப்பித்து கொள்ள முடியாதுன்றார். அல்லேலூயா. அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம எந்த விதத்தில் என்னவா இருக்கக்கூடாது, இடையூறாக இருக்கவே கூடாது. இன்னொரு காரியம் பாருங்க, இடையூறு உண்டாக்குறவன் இடையூறு உண்டாக்குறவன் ஆமோஸ் தீர்க்க தரிசனம் கொஞ்சம் வாசிக்கலாமா? மத்தேயு 18:6 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியனின் ஒருவனுக்கு இடரல் உண்டாகிறவன் எவனோ அவனுடைய கழுத்துல பாருங்க, என்னை விசுவாசிக்கிற சிறியவர். சிலர் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்க, பாலியல் தொல்லை. இப்போ கூட கோயம்புத்தூரில் ஒரு 11 வயசு பிள்ளைக்கு என்ன பண்ணான், சாகஷ்டம். இவெல்லாம் என்ன அரசாங்கம் விட்டுட்டா கூட கர்த்தர் விட மாட்டார். எங்கே கட்டுறாரு, இயந்திர கல்லை கழுத்தில் கட்டுறது. சில சபையில் பார்த்தீங்கன்னா சபையை காக்க வேண்டிய ஊழியக்காரன் வேலியை காக்க வேண்டியது பாருங்க பயிரம் மேயுதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாவங்கள்லாம் சபைகளிலே காணப்படுது. இவங்கெல்லாம் நரகத்துக்கு தப்பவே முடியாது. ஆமாங்க, கர்த்தர் எங்கே கட்டுறாரு, கழுத்தில் கட்டுறாரு. கழுத்தில்னா ஒரு காலம் அவனை தன்னை தப்பித்து கொள்ளவே முடியாது. பாருங்க, இடரில் உண்டாக்குறவன் ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 9:3 நீங்கள் வாசித்து பண்ணால், அவன் கண்மலையில் போய் ஒளிந்து கொண்டாலும் தேவன் அவனை தேடி என்ன பண்ண பிடிப்பேன்னு சொல்கிறார். கண்மலை. எலியா தீர்க்கதரிசி ஏசபலுக்கு பயந்து கண்மலையில் கர்மேல் மலையில் போய் ஒளிந்து கொள்ளுகிறார். கர்மேல் மலையில் போயிட்டு நீ ஒளிந்து கொண்டாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தேடி என்ன பண்ணுவேன், கண்டுபிடிப்பேன். யாரை, இடரில் உண்டாக்குறவனை. 2வது தேவ பிள்ளைகள், சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் நான் காணக்கூடாதபடி நீ மறைந்து கொண்டாலும் அங்கே பாம்புகளுக்கு கட்டிடும், உன்னை கடிக்கும்படின்றார். அதனால் ஆண்டுடைய பிள்ளைங்க யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, இடையூறா மட்டும் கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அவங்க அமிழ்ந்து போகும்படி கர்த்தர் ஆழத்தில் போகும்படி கழுத்தை எதை கட்டிறாரு, இயந்திர கல்லை கட்டிறாரு. சரி, மூன்றாவது காரியம் ஆதியாகமும் 49 அதிகாரம் 25 யோசேப்பு யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது சொல்றார். வாசிக்க முடியுமா ஜான்? அப்போது யோசேப்பு பார்வோனை நோக்கி 41 வாசிக்கிறேன். 49:25 வாசிக்க முடியுமா? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாக்கும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். சரி, போதும், கவனிக்கலாம். கீழே பூமிக்கு ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், இந்த ஆசீர்வாதங்களும் உனக்கு தருவாரு. வானத்தின் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார் என்று சொல்லி யோசேப்பு யாக்கோபுனவனை ஆசீர்வதிக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, 22-23 நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, யாக்கோபு வில்லு எப்படி இருந்ததுன்னா உறுதியாக இருந்தது. அம்மா, கர்த்தருடைய பிள்ளைங்க உறுதியாக இருக்கணும். அதாவது உறுதி தன்மையை விட்டு நம்ம போகவே கூடாது. தானியேல் 1 அதிகாரம் 8 தானியேல் எங்கே தீர்மானம் பண்ணினார், ராஜாவுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடி இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டுடைய பிள்ளைங்க தீர்மானம் உறுதியாக இருக்கணும்.
அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? உறுதியா கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கணுங்க. யாக்கோபு யோசேப்புடைய வில்லு உறுதியா இருந்தது. போத்திபாருடைய மனைவி சொல்றான், என் புருஷன் தான் பார்வோன் தேசத்துடைய ஆளுநர், என்னோடு கூட நீ சயனிப்பேனா உனக்கு சகல ஆசீர்வாதத்தை என்னால் தருவேன்டான். ஒரு நாளும் அந்த பாவ இச்சைகளுக்கு யார் இசைந்து போகலை, யோசேப்பு இணைந்து போகலைங்க, உறுதியாக நின்னார். அதனால் தேவனுடைய புயத்தினால அவருடைய பலன் அவனை பெருகின்ற நிமித்தமாக ஆசீர்வாதம் கிடைக்குது. பூமியின் ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதமும் வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உனக்கு குறைபடாது என்று ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க உறுதியாக இருக்கணும். அப்படி சாஞ்சிடக்கூடாது. நாணலை போல இருக்கக்கூடாது. நாணல் எந்த சைடு காத்தடிக்குதோ அந்த சைடு சாயும், அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் மார்க்கன்னு இருக்குதா, அந்த வழியில் நம்ம உறுதியாக இருக்கும்போது உனக்கு 2 ஆசீர்வாதத்தையும் தருவார். வானத்தின் ஆசீர்வாதத்தையும் தருவார், பூமியின் ஆழத்தின் ஆசீர்வாதத்தையும் தேவனாய் கர்த்தர் தருவார். ஆமென். முழங்கால் படியில்லாமா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். 3 காரியங்களை பார்த்தோம். 1, ஆழத்தில் கொண்டு போகும்போது வலை நிரம்புங்க. 2வது, சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்ந்து போகிறது உனக்கு நலமாக இருக்கின்றார். காரணம் என்ன? இடையூறை உண்டாக்கக்கூடாது. 3வது, தேவ பிள்ளைகளை பாருங்க, கீழ் ஆழத்தில் உண்டாக்குற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். வில் உறுதியாக இருக்கணும். கண்களை மூடலாமா? ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ரீபாலா ஷாபா ரபா ரீகாபாலா துருபாரா மேராபாலா சந்துருபாரா கபாலா துருபாரா. சோத்திரம் 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 சோத்திரம். ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேங்க. நம்ம ஆழத்துக்கு வரணுங்க. ஒரு 80 வயது அம்மா இந்த ஊழியத்துக்கு வந்தாங்க, சாட்சி கொடுத்தாங்க. அவங்க வாலிபமான வயசில் வேசார்பாடியில் கஞ்சா பிடிப்பாங்க, சாராயம் விற்பாங்க, சாரா குடிப்பாங்க. எப்போதும் 10 வாலிபர்களோடு கூட இருப்பாங்க. போனாங்கன்னா, கடைக்கு போனாங்கன்னா, நகை காயில் 1 சவரம் வாங்கினாங்கன்னா 2 சவரம் திருடி இடுப்பில் சொருகின்னு வந்துடுவாங்க. இப்படி இருக்கும்போது கவனிங்க, ஒரு ஆம்பளை கிட்ட இல்லாத பழக்கம் கூட அவங்ககிட்ட எல்லாம் பழக்கமும் உண்டு. எந்த நேரத்துலையும் கஞ்சா அடிச்சுன்னே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பாருங்கள், 11 அவங்க வீட்டுக்காரர் சொல்லுவாராங்க, இப்படிலாம் போகிற நல்லதா, முடிஞ்சா இருக்கு, இல்லைன்னா போடான்ட்டு புருஷனை கூட மதிக்காமல் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 11 வயசு பொண்ணு காணாமல் போயிட்டுருக்குது. அந்த பொண்ணு, ஒரே பொண்ணு காணாமல் போயிட்டுருக்கு. பாருங்கள், 4 மாதம் தேடி தேடி பார்த்துக்கினாங்க. தாய் வீட்லேயும் சேர்க்கலை. நீ கஞ்சா குடிக்கிற வாலிபமான பசங்க கூட நீ சுற்றுற அப்படின்னு சொல்லி துரத்திட்டுக்கிறாங்க. சேர்க்கலை. புருஷனும் பொண்ணு இருக்கிற பொண்ணு இல்லை, பிள்ளைக்காக தான் உன்னை வச்சுருந்தேன்னு அவன் சேர்க்கலை. பாருங்கள், பிளாட்ஃபார்மில் பட்டுன்னு இருக்குது, பசியம் பட்டினமாக பட்டுன்னு இருக்கும்போது 4 மாதம் கழிச்சு ஒரு வாலிபமான ஒரு ஊழியக்காரர் போய்க்கிறேன். என்னம்மா அங்கே பட்டுங்கிறேன், ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு, இன்றைக்கி உங்கள் புள்ள வந்தால் கர்த்தரை ஏற்றுக்குவீங்களா, என் வாழ்க்கை இனி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா. கவனிங்க, கர்த்தருக்கு அவங்க இன்றைக்கி உங்கள் புள்ள வரேன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறார். அவர் ஜோம் பண்ணுறார், காலையில் ஜோம் பண்ணுறார், சாயந்தரத்தில் அவங்க புள்ள வந்து அம்மானு கூப்பிடுறாரு. ஆந்திராவில் கர்த்தின்னு போயிட்டுக்கிறாங்க. எப்படி குழந்தை வந்ததுன்னு தெரியல, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். குழந்தை வந்து விற்கிது, பிடிச்சிக்கணும், குழந்தைய பிடிச்சின்னு அழுது. அன்றைக்கி ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க சாட்சி, 25 பேர் வர வேண்டியவங்க வெறும் 15 பேர் தான் வராங்க. வாலிபமான பசங்களாம் வெயில் எங்களால் வர முடியலன்னு நின்ட்டாங்க. வயசானவங்க டான்ஸு தெருவில் ஆடுறாங்க போகிற அந்த அளவுக்கு ஆடினாங்க. பார்த்தீங்களா, டான்ஸ் அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. பிற்பாடு அவங்க சாட்சி சொன்னாங்க, நான் சபையிலேயே அழுதேன், தெருவுலேயும் அழுதேங்க. பாருங்கள், அவங்க அப்படி இருந்தவங்க ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. 80 வயதுலையும், ஐயா அந்த வெயில் எனக்கு பெரிய விஷயம் இல்லையா, எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன், நான் அவருக்காக நான் இந்த ஊழியம் உயிருள்ள நாளெல்லாம் நான் ஊழியம் செய்யணும். அவங்க ஆழத்துக்கு வராங்க. வேசர்படியில் 10 வீட்டுக்கு சொந்தக்கார கர்த்தர் வச்சுங்க. பிச்சை எடுத்து பிளாட்ஃபார்மில் படுத்துன்னு வந்தவங்க 10 வீட்டுக்கு சொந்தக்காரர் தான். வருகிற வருமானத்தை சாப்பிடும் ஊழியம் செஞ்சு இருக்கக்கூடிய கர்த்தர் செய்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை, நீ ஆழத்துக்கு வந்தால் தாங்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆழத்துக்கு வரணுங்க. ஜெபிக்கலாமா? கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய கிரைகளை நடப்பீங்க ஐயா, நிரம்பி வழியட்டும், ஆசீர்வதிங்க.
தொடர்ந்து உமது கரருக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,